இலவச ஒரு நாள் கருத்தரங்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிராஃபிக் டிசைன் கிராஃபிக் டிசைனை பற்றி ஒரு இலவச வகுப்பு ஃப்ரீ சீசன் நடத்தணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதாவது பிசிக்கல் கிளாஸும் ஆன்லைன் கிளாஸும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எங்களோட ஆன்லைன் கிளாஸ் ஒன்று நடந்துச்சு. 9 பேர் கலந்து கொண்டாங்க. மாஷா அல்லாஹ் அவங்களோட கோர்ஸ் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இப்ப 2வது பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு நாளைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்றதா இருக்கிறோம். அதோட பிசிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதுக்கு மக்கள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல பிசிக்கல் கிளாஸ்ல சேரணுமென்று ஐடியா வந்துச்சுன்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வந்து போடுங்க. நாம மேலதிகமான தகவல்களை நாங்க தாரோம். ரைட். இப்ப நாம இந்த ஆன்லைன் கிளாஸ்லயும் பிசிக்கல் கிளாஸ்லயும் என்ன மாதிரி படிச்சு கொள்ளலாம், என்ன மாதிரி நாம இந்த கிராஃபிக் டிசைனை இந்த நவீன உலகத்துல, இந்த நவீன காலத்துல எவ்வாறு இந்த கிராஃபிக் டிசைனை அமைத்துக் கொள்ளலாம், ஏஐ மூலமாக எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்றத பற்றி நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். சரியா? இந்த இடத்துல கிராஃபிக் டிசைனை படிக்கிறதால ஒரு நல்ல வருமானம் உண்டு தேடலாம். இந்த நாட்டிலையும் சரி, உள்நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் நல்ல ஃபியூச்சர் உருவாக்கலாம். வெளிநாட்டுல ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் கொண்டு வரலாம், நல்ல ஒரு ஜாப் எடுக்கலாம். நல்ல ஒரு டிசைனராக, நல்ல ஒரு கிராஃபிக் டிசைன் தெரிஞ்ச ஒரு ஆளாக மாறுகின்ற சந்தர்ப்பத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்லைன்ல என்ன படிக்கலாம், பிசிக்கல்ல என்ன படிக்கலாம். நீங்க ஆன்லைன்ல செய்யக்கூடிய ஆட்களா இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கணும் அல்லது பிசி இருக்கணும். வீட்டுல கட்டாயம் படிக்கிறத பிராக்டிக்கல் பண்ணுவோம். நாங்க படிச்சு தருவோம். ஆன்லைன்ல நாங்க படிச்சு தருவோம். நாங்க நேரடியா பார்க்க மாட்டோம். நீங்க என்னென்ன செய்றீங்கன்றது நேரடியா பார்க்க மாட்டோம். அது நாங்க ஒரு டிசைன் ஒன்று தருவோம், நீங்க செய்றீங்களா இல்ல நீங்க செய்ய வைக்கிறீங்களா, யார்கிட்ட இருந்து செஞ்சு எங்களுக்கு அனுப்புறீங்களான்றது தெரியாது. ஏன்னா நேரடியா நாங்க பார்க்க மாட்டோம். நேரடியா பார்த்துட்டு அந்த கிளாஸ் டைம் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு 1.5 hour இருந்துச்சுன்னா 1.5 மணி நேரம் இருந்துச்சுன்னா ஆன்லைன்ல 1.5 மணி நேரம் மட்டும்தான் நாங்க பார்ப்போம். அதுக்கு பின்னால நீங்க அசைன்மெண்ட் செஞ்சு அனுப்புறத நாங்க கண்ணுக்கு முன்னுக்கு இருந்து பார்க்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு டைம் இருக்காது. அதனால பிசிக்கல் கிளாஸ் வந்துட்டு பிரயோசனமா இருக்கும். எவ்வளவுக்கு நீங்க 100க்கு 100% பிசிக்கல் கிளாஸ் எங்களோட இடத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்குது அல்லது உங்களோட ஓன் கம்ப்யூட்டர் இருந்தா இன்னமும் நல்ல. உங்களோட ஓன் கம்ப்யூட்டர்ல நீங்க பழகுறப்போ டிசைனால உங்களுக்கு இன்னமும் என்ன செய்யும், அறிவு வளரும். எங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க பழகிட்டு திரும்ப உங்களோட கம்ப்யூட்டர்ல போய் பழகிறத விட உங்களோட ஓன் கம்ப்யூட்டர்ல நீங்க பழகினீங்கன்னு சொன்னா இன்னமும் பிரயோசனமா இருக்கும். சரி, என்ன படிக்கலாம் என்றதை நான் சில விஷயங்களை நான் தொகுத்து வச்சிருக்கிறேன். அந்த அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? நான் முக்கியமா, என்னுடைய பேர் அபு ஹுரைரா. நான் வந்துட்டு மௌலவி. அட்டாலஜன ஷர்கியாவில் முடிச்சேன். அதுக்கு பின்னால கிராஃபிக் டிசைன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான் ஃபர்ஸ்டா முடிச்சேன். ஏராவூர்ல முடிச்சுட்டு கிராஃபிக் டிசைன் முடிச்சேன் அட்டாலஜனையில. அதுக்கு பின்னால நான் குவைட்டுக்கு போயிட்டேன். மூளையாயிட்டு குவைட்டுக்கு போய் இங்கே மதரசாவில் இருந்துட்டு குவைட்டுக்கு போய் 9 வருஷம் என்னுடைய கிராஃபிக் டிசைன் ஃபீல்டில் போட்டோ எடிட்டராகவும் வீடியோ எடிட்டிங்காகவும் நான் இருந்தேன். அதுக்கு பின்னால என்னுடைய கெரியரை இன்னும் மேலதிகமாக கொண்டு போகணுன்றதுக்காக வேண்டி நான் ஏஐ செஞ்சேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சேன். அதே மாதிரி இப்பயும் நான் படிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். இப்பயும் நான் போட்டோ காப்பி ரிப்பேரிங் கோர்ஸ் டெக்னீஷியன் கோர்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போயிட்டு இருக்குது. இதெல்லாம் என்னத்துக்கு இருந்துச்சுன்னா நானும் படிச்சு மத்தாக்களுக்கும் படிச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கம் தான். இப்ப நான் போட்டோ காப்பி
மிஷின் ரிப்பேரிங் செஞ்சிட்டு இருக்கிறேன். 2-3 இடத்துல ரிப்பேரிங்கும் போய் வந்தேன். ரைட், ஓகே. நீங்களும் அடுத்தடுத்த இந்த கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு விளங்கும் அடுத்தடுத்து என்ன செய்யணும் என்று. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் என்ன செய்யலாம், மேலதிகமான கோர்ஸுகளை நீங்களும் செய்யலாம். சரியா? ரைட், ஓகே. இப்ப என்னை பத்தி ஒரு அறிமுகம் தந்த சின்ன ஒரு அறிமுகம் தான். இப்ப நான் குவைட்ல ஒரு ஸ்டுடியோவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கட்டார்லயும் ஒரு ஸ்டுடியோவுக்கு என்ன செய்யறேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் என்ன செய்யலாம், ஆன்லைன் மூலமாக ஒர்க் பண்ணலாம். நல்ல ஒரு கிராஃபிக் டிசைனராக நீங்க தரவா படிக்கிறது மூலமாக என்ன செய்யலாம், ஒரு நல்ல ஒரு டிசைனராக நீங்க வரலாம். ரைட், ஓகே. கிராஃபிக் டிசைன் சொன்னா என்ன? இது நான் உருவாக்கிய நோக்கம் மௌலவிமாருக்கு தான். நானும் ஒரு மௌலவி. வெளிநாடுகள்ல மௌலவிமாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்றதை நான் கண்ணூடாக பார்த்தேன். நிறைய பேரு வேலைக்குன்னு வருவாங்க. ஒரு நல்ல நம்ம மௌலவி முடிச்சிருக்கோம், அரபு தெரியும், 8 வருஷம் முடிச்சு அரபிக் மொழி தரவா தெரியும், கதைக்க தெரியும் என்று இங்கே அரபிக்க கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து பேசினா ஒன்றும் தெரியாது. அங்கே அரபிக் வேற, இவங்க படிச்ச அரபிக் வேற. அடுத்தது வேற எந்த ஜொப்புக்குரிய ஏற்பாடும் தெரியாது. ஒரு டைப்பிங் முடிக்கல, ஒரு கிராஃபிக் டிசைன் முடிக்கல, வேற எந்த கோர்ஸுமே முடிக்காம மூளைமார் வந்து இறங்கிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற வேலை கடைசியா டிரைவர் அல்லது கார் கழுவுறது, இப்படியான வேலைகள்ல நிறைய மூளைமார் இருக்கிறாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். ரைட், ஓகே. நானும் ஒரு டிரைவரா போனவன் தான். அதுக்கு பின்னால நானும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு ஒரு டிரைவரா போன நான் தான். அல்ஹம்துலில்லா எனக்கு நல்ல கஃபீல் அமைட்டாரு. அதனால நான் ஒரு நல்ல நடத்துக்கு வந்தேன். இப்ப எனக்கு நாட்டுல தேவைகள் இருக்குது, என்னுடைய பிள்ளைகளை பார்க்கணும், செய்யணும். நான் இந்த நாட்டுல வந்துட்டு இருக்கிறேன். இப்ப என்ன செய்யறேன், அடுத்த கட்டத்துக்காக வேண்டி நான் ஆன்லைன் மூலமாக சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பிசிக்கல் கிளாஸும் நான் செய்யலாம் என்று ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறேன். 2-3 பேர் வந்திருக்கிறாங்க. நீங்களும் பிசிக்கல் கிளாஸ் வந்தீங்கன்னா இன்னும் பிரயோசனமா இருக்கும். ரைட், அடுத்த கட்டத்துக்கு போவோம். கிராஃபிக் டிசைன், மாஹுவ தஸ்மீமுல் கிராஃபிக். சரியா? கிராஃபிக் டிசைன் சொன்னா என்ன என்றது தான் நாம மெயினா பார்க்க போறோம். சரி, கிராஃபிக் டிசைன் சொன்னா என்ன? படங்கள், எழுத்துக்கள், நிறங்கள் மற்றும் வடிவங்களை பயன்படுத்தி ஒரு தகவலை சரியாக அழகாக மாற்றி எடுக்கிறது தான் என்னது, காட்டும் நிலைதான் கிராஃபிக் டிசைன். உதாரணமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், ஹோட்டல் ஒன்றுக்கு போறோம். அந்த ஹோட்டல்ல முன்னுக்கு ஒரு போர்டுன்னு பார்ப்போம். அந்த போர்டுல நாம அந்த ஹோட்டல்ல என்ன இருக்கிறன்றத சுருக்கமா நாம பார்த்துக்கோம். என்ன படங்களை போட்டிருப்பாங்க. அந்த படங்கள் என்னென்ன வடிவமாக இருக்கும், ஒரு பீஸா அல்லது ஒரு பர்கர், இப்படி போட்டு என்ன விலை, சில ஆக்கள் விலையும் போட மாட்டாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, கொத்து ரொட்டி, ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இப்படி இருக்குது, நீங்க வாங்க எங்களோட கடைக்கு என்று அழகா சுருக்கமா இன்ன இடத்துல இன்ன பேரோட அழகான வடிவில போட்டிருப்பாங்க. இது நம்மளை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு என்ன அழகா செஞ்சிருக்கிறாங்கடாப்பா, என்ன டிசைன், என்ன அழகான ஒரு வடிவமைப்பு ஒன்று, அழகான ஒரு டிசைன் ஒன்று செஞ்சிருக்கிறாங்கன்ற எண்ணம் வருதுவா, அதுக்குத்தான் சொல்றது கிராஃபிக் டிசைன். அதை நாம உருவாக்குறது தான் கிராஃபிக் டிசைனர். அந்த எண்ணம் வாரது ஒரு கிராஃபிக் டிசைன், நம்ம உருவாக்குறது, அதே மாதிரி நாமளும் உருவாக்குறது கிராஃபிக் டிசைனர். என்ன? ரைட். இது நான் அரபிக்காலையும் தொகுத்திருக்கேன், மௌலைமார்களுக்காக வேண்டி அரபிக்காலையும் தொகுத்திருக்கேன். அடுத்தது அது மாத்திரமல்ல, இதோட நான் ஒரு இந்த இடத்துல வச்சு ஒரு விஷயமும் சொல்லிக் கொள்றேன். கிராஃபிக் டிசைனை பத்தி நான் 3 புக் இதுவரையில எழுதியிருக்கிறேன். கிராஃபிக் டிசைன்ல போட்டோஷாப்பை பத்தி, போட்டோஷாப் சொன்னா என்ன, போட்டோஷாப்ல இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்று நான் என்ன செஞ்சிருக்கேன், தரவா எடுத்திருக்கிறேன். சரியா? போட்டோஷாப்பை பத்தி ஃபுல் தரவா நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இலிஸ்ட்ரேட்டர், அதை பத்தியும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், தரவா எடுத்திருக்கிறேன் ஒரு புக் வடிவில. அதே மாதிரி ஏஐ மாஸ்டரி, இன்றைய நவீன காலத்துல கிராஃபிக் டிசைன் அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போறதுக்குரிய ஏஐ மாஸ்டரையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு புத்தக வடிவில நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எழுதி எடுத்திருக்கிறேன். இத பிசிக்கல் கிளாஸுக்கு வாராக்களுக்கு, என்னுடைய பிசிக்கல் கிளாஸுக்கு வாராக்களுக்கு நான் புத்தகத்தை கொடுத்து தான் நான் படிப்பிக்க போறேன். ஃபுல்லா கொடுக்குறேன்ல, அந்தந்த நோட்ஸை கொடுத்து நான் என்ன செய்ய போறேன், படிப்பிக்க போறேன்.
அவங்க படிச்சு முடிக்கிற டைம்ல ஒரு செப்டர் முடிக்கிற டைம்ல போட்டோஷாப் முடிக்கிற டைம்ல போட்டோஷாப் புக் வடிவா நான் அவங்களுக்கு என்ன செய்யப்படுறேன் கொடுக்க போறேன் ஃப்ரீயாக. அது மாத்திரமல்ல, ஆன்லைன்ல படிக்கிறார்களுக்கு, ஆன்லைன்ல என்கிட்ட படிக்கிறார்களுக்கு இந்த 3 புக்கையும் பிடிஎஃப் வடிவில் நான் அவங்களுக்கு என்ன செய்ய போறேன், அந்த புக்கையும் கொடுக்க போறேன். அதோட சேர்த்து நான் கன்வாவும் போட்டிருக்கிறேன். கன்வாவை பத்தி இப்பதான் ரிசர்ச் பண்ணிட்டீங்க. கன்வா தெரியும், ஆனா என்ன விஷயம் என்று சொன்னா அதை நான் இதுவரையில யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணப்படல. அதை படிச்சது மட்டும்தான். அதையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதையும் புக்கை எடுத்து நான் என்ன செய்வேன், படிக்கிறார்களுக்கு கொடுக்க போறேன். சரி, இதை நான் இடையில சொல்லிட்டேன். அடுத்த விஷயம், இந்த கிராஃபிக் டிசைன் எங்கெங்க பாவிக்கிறாங்க? ஃபேஸ்புக் போஸ்டர்ல பாவிக்கிறாங்க, லோகோ டிசைன், சோசியல் மீடியா போஸ்ட், அட்வர்டைஸ்மெண்ட் டிசைனிங், பேனர்கள்ல எல்லாம் என்ன செய்யறாங்க, பாவிக்கிறாங்க. என்ன, இவையெல்லாம் கிராஃபிக் டிசைனுக்கு உட்பட்ட ஒரு விஷயம்தான். என்ன, ரைட். இந்த கிராஃபிக் டிசைன் நாம ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தரவா விளங்கப்படுது. போஸ்டர் டிசைன் என்ன, போஸ்டர் டிசைன்ல என்னென்ன வரணும் என்றதை நான் விளங்கப்படுத்துவேன். லோகோ டிசைன் என்று சொன்னா என்ன, ஒரு நிறுவனத்துடைய, ஒரு ஹோட்டலுடைய, ஒரு ஷோப்பினுடைய அடையாளம் லோகோ. என்ன, அதை எப்படி நாம உருவாக்கலாம் என்ற நாம பார்ப்போம். சரியா? என்ன, ரைட். அதான் அரபிக்லயும் நான் என்ன செஞ்சிருக்கேன், தொகுத்து எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி பிராண்டிங் டிசைன், ஒரு பிசினஸுக்கு முழுமையான ஸ்டைல தரக்கூடிய ஒரு பிராண்டிங் டிசைன். ஒரு டிஷர்ட் அடிக்க வேண்டியதுன்னா அந்த டிஷர்ட்டுக்குரிய பிராண்ட், அதுக்குரிய லோகோ, அதுக்குரிய கலர், அதுக்குரிய ஃபோன்ட், இதெல்லாம் நாம என்ன செய்யறது, பிராண்டிங் டிசைன் என்று சொல்லுவாங்க. அந்த பிராண்டிங் டிசைனை உருவாக்குறது ஹவியத்தை திஜாரியா, அதையும் நாம பார்ப்போம். சரியா? சோசியல் மீடியா டிசைன். சோசியல் மீடியா டிசைன் சொன்னா என்ன, இப்ப அதிகமா ட்ரெண்ட்ல இருக்கிற, டிமாண்ட்ல இருக்கிறது சோசியல் மீடியா டிசைன். இதையும் பத்தி நாம பார்ப்போம். அதே போல கிராஃபிக் டிசைன்ல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. டைப்போகிராஃபி, அதாவது தபான்னு சொல்லுவாங்க, எழுத்து, ஃபொண்டை எப்படி சரியான முறையில அமைக்கிறது, டைட்டில் எப்படி இருக்கணும், விஷயங்கள் எப்படி இருக்கணும், கீழே நம்முடைய டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கணும்ன்றத அழகான முறையில தொகுத்து நல்ல ஃபொண்டுல கொடுக்கறது தான் டைப்போகிராஃபி. அதே மாதிரி கலர் தெரபி. சரியா? கலர்ல எப்படியான கலரை கொடுக்கணும், ப்ளூ, ரெட், என்ன, இப்படி நீல கலர், ரெட் கலரை கொடுக்கறது, என்னென்ன கலரை நல்லா கொடுத்தா எப்படி நல்ல அழகா இருக்கும் என்றத நாம தெரிஞ்சு கொள்றதும் ஒரு கிராஃபிக் டிசைன்ல உள்ள விஷயம். சரியா? அதே மாதிரி லே அவுட் டிசைன்ல எந்த விஷயம் எங்க இருக்கணும், ஹெட்டிங் எங்க இருக்கணும், விஷயம் எங்க இருக்கணும், டெலிபோன் நம்பர் எங்க இருக்கணும், நம்மளுடைய பேர் எங்க இருக்கணும், லோகோ எங்க இருக்கணும் என்றதையெல்லாம் சரியான முறையில நாம என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும். இதுவும் ஒரு கிராஃபிக் டிசைன்ல உள்ள ஒரு விஷயம். கண்ட்ராஸ்ட், டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் நேரா இருக்கணும், ஏன்னா டிசைன் பேலன்ஸ் சமநிலையா இருக்கணும், டிசைனிங் வந்துட்டு சமநிலையா இருக்கணும், டெக்ஸ்ட் சமநிலையா இருக்கணும், போட்டோஸ் சமநிலையா இருக்கணும், அதே மாதிரி பேக்ரவுண்ட் கிளியரா இருக்கணும், என்ன புலர் வரக்கூடாது. இப்படி எல்லாம் வாரதுதான் என்ன, இதெல்லாம் கிராஃபிக் டிசைன்ல முக்கியமான ஒரு விஷயம். ரைட். இப்ப ஒரு கிராஃபிக் டிசைன் என்ன செய்வாரு, என்ன கிராஃபிக்குவாரு, லோகோ டிசைன் உருவாக்குவாரு, பிராண்ட் ஐடென்டிட்டி உருவாக்குவாரு, சோசியல் மீடியா கிரியேட்டிவ் செய்யப்படுவாரு, போட்டோ எடிட்டிங் செய்வார். ரைட். இதுல முக்கியமா இந்த போட்டோ எடிட்டிங் என்று வரும்போது நான் சொல்லி கொள்ள விரும்புறேன், இந்த இடத்துல நீங்க ஆன்லைன்ல கிராஃபிக் டிசைன் செய்றீங்களாக இருந்தால் யாருமே உங்களுக்கு போட்டோ எடிட்டிங் ஃபுல்லா சொல்லி தர மாட்டாங்க. போட்டோ எடிட்டிங் வந்துட்டு ஒரு தனி கோர்ஸ். சரியான? போட்டோஸை வெட்டிங் ஆல்பம் செய்யறது ஒரு தனி கோர்ஸ். போட்டோஸை முகத்துல இருக்கிற பருவங்களை எப்படி எடுக்கிறது, கருப்பை எப்படி எடுக்கிறது, தாடியை எப்படி சேவ் பண்றது, தாடியை எப்படி கிளியர் பண்றது, உடுப்பை எப்படி கிளியர் பண்றது என்றெல்லாம், இதெல்லாம் கிராஃபிக் டிசைன்ல ஒரு பாடம் தான். ஆனால் இதை தனிய ஒரு கோர்ஸாக இன்றைக்கு நடத்துறார்கள். அதே மாதிரி பிசிக்கல்ல நீங்க போனாலும் 25,000 30,000 கட்டி நீங்க போய் படிச்சாலும் போட்டோ எடிட்டிங் சொல்லி தர மாட்டாங்க. சரியானே? நார்மலா பேசிக்கா சின்ன விஷயத்த மட்டும் சொல்லி தருவாங்க. போட்டோவை எடிட் பண்றதை மட்டும் சொல்லி தருவாங்க. பேக்ரவுண்டை எடிட் பண்றது, போட்டோ தூக்கி போடுறது, இதை மட்டும்தான் சொல்லி தருவாங்க.
ஆனா நான் போட்டோ எடிட்டிங்க மிடில் ஈஸ்ட்ல எப்படி மிடில் ஈஸ்டுக்கு போனா போட்டோ எடிட்டிங் செய்யலாமோ இன்றைக்கு மிடில் ஈஸ்ட்ல போட்டோ எடிட்டிங் தான் மெயினா இருந்துட்டு அதை நான் உங்களுக்கு தரவா சொல்லி தரப்போறேன். ஆன்லைன்ல படிச்சு கொடுக்குறாக்களுக்கும் சரி, பிசிக்கல்ல படிச்சு கொடுக்குறாக்களுக்கும் சரி, இந்த போட்டோ எடிட்டிங்கை நான் தனியே சொல்லி கொடுக்க போறேன். அதே மாதிரி வீடியோவும் உருவாக்குவாரு. அதே மாதிரி நான் வீடியோவும் என்ன செய்ய போறேன், பேசிக்கா வீடியோ எடிட்டிங்கையும் சொல்லி கொடுக்க போறேன். சரி, கிராஃபிக் டிசைன் கற்க வேண்டிய முக்கிய சாஃப்ட்வேர் என்ன இருக்கு, என்ன முக்கிய சாஃப்ட்வேர்கள் என்னென்ன இருக்கின்றதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இதைத்தான் நம்ம படிக்க போறோம். அஹமுல் பராமிச் அல்லது எஜிபு தாலமுஹா ஃபி தஸ்னீமுல் ஜராஃபிக். கிராஃபிக் டிசைன்ல முக்கியமா படிச்சு கொள்ளக்கூடிய சாஃப்ட்வேர். இதுல முக்கியமா நம்ம ஃபர்ஸ்டா படிக்க போறது போட்டோஷாப். அதுல என்னென்ன விஷயம் படிக்கிறேன் நான் போட்டு காட்டியிருக்கிறேன். போட்டோ எடிட்டிங், பேக்ரவுண்ட் ரிமூவ், போட்டோ ரீடச்சிங், போஸ்டர் டிசைன், லோகோ டிசைன். சரியான இலுஸ்ட்ரேட்டர். இலுஸ்ட்ரேட்டர்ல மெயினா நாம படிக்க போறது லோகோ தான். சரியான லோகோ பெனார். சரியான இந்த லோகோவை எப்படி நாம ஜூம் பண்ணா உடையாம எடுக்கலாம்ன்றதை நாம அதுல படிப்போம் இலுஸ்ட்ரேட்டர்ல. அதுதான் மெயினா படிக்கிறது. இலுஸ்ட்ரேட்டர் வந்துட்டு லோகோக்கு பெனாருக்கு தான் மெயின். சரியானே. அடுத்தது கன்வா. கன்வாவை நான் உங்களுக்கு தரவா படிச்சு தருவோம். கன்வாவில் குயிக் நீங்க போட்டோஷாப்ல செய்யறத குயிக் செய்யலாம், கன்வாவில் செய்யலாம். அதே மாதிரி கன்வா ப்ரோ இருக்கு. கன்வாவை நம்ம பே பண்ணி வாங்கி எடுத்தோம்னு சொன்னா இன்னமும் குயிக் செய்யலாம். ஆனா போட்டோஷாப்ல செய்யற மாதிரி ப்ரொஃபஷனலா என்ன செய்யாது, கன்வாவில் வராது. அடுத்தது ஃபிக்மா. இது உங்களுக்கு இல்லை இந்த விஷயம். ரைட். அடுத்தது இது எவ்வளவு படிச்சுட்டோமா, போட்டோஷாப், இலிஸ்ட்ரேட்டர், கன்வா, வீடியோ எடிட்டிங்ல பேசிக், இது எவ்வளவும் படிச்சாச்சா? படிச்சு முடிச்சதுக்கு பின்னால ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதைத்தான் நம்ம படிக்க போறோம். இதுல மெயினா ஏஐ டூல்ஸ். இதுல ஃப்ரீ டூல்ஸ் என்ன இருக்குது, பே பண்ற டூல்ஸ் என்ன இருக்குது. ஃப்ரீயா படிக்கிறதுல, ஃப்ரீயா பாக்குறதுல என்னென்னத்தை நாம சரியான முறையில ப்ராம்ப்ட கொடுத்தா எப்படி நம்மளுக்கு போட்டோஸ் வரும் ஏஐல, அடுத்தது நம்மளுக்கு எப்படி வீடியோ வரும், எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் வரும்ன்றத நாம அழகான முறையில நாம தியரியா பார்ப்போம். சரியா? அதுக்கு ஏஐ டெக்னாலஜினா கிராஃபிக் டிசைன்ல நீங்க ஒரு டிசைனை 1.5 மணித்தியாலமா செய்யற ஒரு டிசைனை ஏஐ வந்துட்டு 5 நிமிஷத்துக்குள்ள தருது. 1 மணித்தியாலமா செய்யற டிசைனை ஏஐல இன்றைக்கு 5 நிமிஷத்துக்குள்ள நாம என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஆனா அதை சரியான முறையில செய்யணும், சரியான முறையில கொடுக்கணும் ஏஐக்கு. நாம என்ன டிசைனை நாம உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை ஏஐக்கு கொடுத்தா தான் தரும். இல்லைன்னு சொன்னா நம்ம கிராஃபிக் டிசைன்ல தான் செய்யணும் ப்ரொஃபஷனலா. ஆனா கிராஃபிக் டிசைன் தெரிஞ்சு ஏஐயும் தெரிஞ்சா நீங்க இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ப்ரொஃபஷனலா யூனிக்கான டிசைன்களை கொடுக்குற ஒரு ஆளா என்ன செய்வீங்க, வருவீங்க. ரைட். இதை நாம பாடத்துகள்ல நாம இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எல்லாத்தையும் பார்ப்போம். ஏஐ என்ன செய்யும், ஏஐ என்ன, ஏஐ எதுல பயன்படுத்தப்படும் என்றதை எல்லாத்தையும் நாம பார்ப்போம். நான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வீடியோ எடிட்டிங் சொன்னா என்ன, வீடியோ எடிட்டிங் மூலம் என்ன செய்யலாம், வீடியோ எடிட்டிங் முக்கிய வேலைகள் என்ன, இப்படி எல்லா விஷயமும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், தரவாக எடுத்திருக்கிறேன். அதிகமா பயன்படுத்தும் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்கள் என்ன, அதுல நான் இந்த பாடத்துல ஆன்லைன்ல நான் உங்களுக்கு படிச்சு தரத்துல கப்கட் தான் படிச்சு தருவேன். கன்வாவிலையும் உங்களுக்கு வீடியோ எப்படி செய்யறதை நான் படிச்சு தருவேன். ப்ரொஃபஷனல் லெவல்ல இருக்குது, அடப் பிரீமியர் ப்ரோ இருக்குது, அடப் ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்குது, அடுத்தது கப்கட் ப்ரோ இருக்குது. சரியான இப்படி சில சாஃப்ட்வேர்கள் ப்ரொஃபஷனலா செய்யறது இருக்குது. இதை நாம என்ன செய்யலாம், இது தனி கோர்ஸ், தனியா நீங்க படிக்கலாம். அதுக்கும் நான் இன்ஷா அல்லாஹ் அடப் பிரீமியர் ப்ரோ, அடப் ஆஃப்டர் எஃபெக்ட் இது ரெண்டும் சேர்த்து, கப்கட் ப்ரோ மூணும் சேர்த்து ஒரு கோர்ஸா நான் இன்ஷா அல்லாஹ் வெளியிடுவேன். அதை நீங்க படிக்கிறதுக்கு விருப்பமானவங்க அதையும் தொடர்பு கொள்ளலாம். ரைட். இப்ப நான் என்னென்ன படிக்கணும் என்றத நான் உங்களுக்கு தெளிவான முறையில சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன் எப்படி என்றதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். சரியா? எனவே இன்றைய உலகில கிராஃபிக் டிசைன் படிக்கிறதால நீங்க கடைசி வரைக்கும் ஒரு தோல்வியை சந்திக்க மாட்டீங்க. இதுதான் நான் சொல்றது. எங்கேயும் உங்களுக்கு ஒரு வேலை ஜாப் ஒன்று இருக்குது கிராஃபிக் டிசைன் படிக்கிறதால. அது மாத்திரமல்ல, இந்த கிராஃபிக் டிசைனோட நீங்க ஏஐ
சேர்த்து படிக்கிறதால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஃபியூச்சர் இந்த உலகத்துல இந்த நவீன காலத்துல உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்றதை நான் உறுதிப்படுத்தி கொள்றேன். சரியானே? ரைட். நான் இந்த ஒவ்வொன்றா எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் பார்த்து கொள்ளுங்க. போட்டோஷாப் சொன்ன என்னன்றதை நான் ஒரு புக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், எடுத்து வச்சிருக்கிறேன். போட்டோஷாப் எப்படி உருவாக்கப்படுது, போட்டோஷாப் என்ன வேலைக்கு செய்யப்படுதுன்றத ஒரு கிட்டத்தட்ட 65 பேஜ்ல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், போட்டோஷாப்பை பத்தி ஃபுல் தரவாக எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இலுஸ்ட்ரேட்டர், சரியா, இலுஸ்ட்ரேட்டரை பத்தியும் ஃபுல் தரவாக எடுத்து வச்சிருக்கிறேன். அதே போல ஏஐ மாஸ்டரி, இது மூணும் உங்களுக்கு புக் வடிவில் தருவேன். அடுத்தது கன்வாவும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கன்வாவையும் உங்களுக்கு புக் வடிவில் தாரத்துக்கு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் மௌலைமார்களுக்கு, ஸ்பெஷலா மௌலைமார்களுக்கு அரபிக்ல நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஃபுல் ஏற்பாடு வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அரபிக்லையும் அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ன்றத என்ன காலம் காணாது. ஆனா அரபிக்ல நான் அவங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்கிறேன். இதாவது இந்த விஷயங்களையும் சரிதானே, அரபிக்லையும் அவங்களுக்கு நோட்ஸாக கொடுக்கறதுக்கு. இப்ப அவங்க வெளிநாடுகளுக்கு சென்றா அரபிக்ல எவ்வாறு அவங்க கலந்துரையாடினா இந்த கிராஃபிக் டிசைனை வித் ஏஐயோட எப்படி அவங்க ஜொப்புக்கு சரியான முறையில அமைச்சு கொள்ளலாம். அப்ப இங்க இருந்து போகக்குள்ளே என்ன அவங்க அரபிக்கோட போவாங்க, அரபிக் லாங்குவேஜோட போவாங்க, பயப்பட தேவையில்லை. அப்ப எனக்கிட்ட பிசிக்கல்ல, இது பிசிக்கலுக்கு தான் இது சரியா வரும். பிசிக்கல் கிளாஸுக்கு நீங்க வரப்புறீங்களாக இருந்தா, நான் வாழைச்சேனை பிசிக்கல் கிளாஸுக்கு நீங்க மூளைமார்கள் வரப்புறீங்களாக இருந்தா கட்டாயம் என்ன தொடர்பு கொள்ளுங்க. பெட்டிக்கிலோவுக்கு இங்கால நல்ல ஈஸியா இருக்கும். பெட்டிக்கிலோ, காத்தாங்குடி, அங்கால கல்முனை சைடுல இருந்து வரப்புறீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ட்ரிங்கோல இருந்து வரலாம், இங்கால புலனறுவையில இருந்து வரலாம். எல்லாருக்கும் ஈஸி தான், நடுவுல தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. வாழைச்சேனை நீங்க ஒரு 2 ஹவருக்குள்ள இங்க வரலாம். கட்டாயம் நீங்க தொடர்பு கொள்ளுங்க மூளைமாறு. உங்களுக்கு அரபிக்கோட சேர்த்து மிடில் ஈஸ்டுக்கு போக போறீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரபிக்கோட சேர்த்து நான் இந்த போட்டோஷாப்பை, இலுஸ்ட்ரேட்டரை, வீடியோ எடிட்டிங்கு, கன்வாவை, ஏஐ மாஸ்டரையும் உங்களுக்கு நான் அரபிக்கோட சேர்த்து சொல்லி தரப்போறேன். அதே போல போட்டோ எடிட்டிங்கை மெயினாக நான் சொல்லி தரப்போறேன் உங்களுக்கு மூளைமாருக்கு. கட்டாயம் என்ன தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி மூளை இல்லாத ஆக்கள், அவங்களுக்கு அரபிக் செட் ஆகாது, அவங்களுக்கு இது அவ்வளோத்தையும் அரபிக் இல்லாம அழகான முறையில போட்டோஷாப், இலுஸ்ட்ரேட்டர், கன்வா, அதோட சேர்த்து ஏஐ மாஸ்டரிய உங்களுக்கு சரியான முறையில சொல்லி தரப்போறேன். ஏஐ மாஸ்டர்ல மெயினா வந்துட்டு போட்டோ உருவாக்குறது, வீடியோ உருவாக்குறது, வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்றது. இதுதான் மூணும் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை. எப்படி போஸ்டரை நாம இந்த ஒரு போஸ்டர் உண்டு சங்கக்காரையை வச்சு ஒரு போஸ்டர் உண்டு ப்ராம்ப்ட் உண்டு நாங்க உருவாக்கி இந்த போஸ்டரை செஞ்சோம். அதை நாம சுருக்கமா பார்ப்போம். ரைட். இப்ப நாம ப்ராம்ப்டை கொடுத்தாச்சு, சரியா. ஏஐல நாம ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்திருக்கிறோம். அதாவது சங்கக்காரோட இந்த ப்ராம்ப்டை கொடுத்திருக்கிறோம். சங்கக்காரோட பிக்சர் தரிக்கு ப்ராம்ப்ட் இதை கொடுத்திருக்கிறோம். இப்ப நான் எனக்கு மாத்தப்படுறேன், இந்த ப்ராம்ப்டை எனக்கு மாத்தப்படுறேன். என்னுடைய போட்டோவை அட்டாச் பண்ண போறேன். என்னுடைய போட்டோவை அட்டாச் பண்ணிட்டு இதுல என்னுடைய பேரெல்லாம் மாத்தப்படுறேன். அபு ஹுரைரா முஹம்மத் அபு ஹுரைரா ஒன் கூட இந்த அடிச்சு பார்ப்போம், சரியா. மற்றெல்லாம் ஓகே. ரெண்டையும் தான் மாத்துறது இந்த ப்ராம்ப்ட்ல. வேணுமெண்டா நம்ம கலரை சேஞ்ச் பண்றேன்னா பண்ணலாம், இல்ல தேவையில்லைன்னா நம்ம அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரியே நாம என்ன செய்வோம், இப்ப ப்ராம்ப்டை கொடுத்து பேரை மட்டும் மாத்திக்கிறோம், கொடுப்போம்.
இந்த நாம கொடுக்கறது இந்த இருக்கிற பிக்சர் மாதிரி. சங்கக்கார கிரிக்கெட், குமார் சங்கக்காரன் நம்பர் 1 பிளேயர் இன் த வேர்ல்ட் என்று கொடுத்திருக்கிறோம். இப்ப நாம கொடுத்திருக்கிற என்னுடைய பேரு, பின்னுக்கு என்னுடைய பேரு, முன்னுக்கு கிரிக்கெட் என்று வரும், முகமது புகாரி அபு ஹுரேரா ஆண்டு வரும், நம்பர் 1 பேட்ஸ்மேன் இன் கல்குடா ஆண்டு வரும். சரியா? ரைட், பார்ப்போம். ரைட், போட்டோ கிரியேட் பண்ணி இருக்குது. சரி, நீங்களும் என்ன செய்யலாம், என்னுடைய கோர்ஸுக்கு நீங்க வரணும் என்று நினைச்சீங்கன்னு சொன்னா கட்டாயம் என்ன தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன்லையும் நான் உங்களுக்கு திருப்தியான முறையில படிச்சு தரதுக்கு இருக்கேன். அதே மாதிரி பிசிக்கல்லையும் உங்களுக்கு படிச்சு தரீங்க. ஆன்லைன்ல நீங்க படிக்கணுமாக இருந்தால் உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் 5000 ரூபாய், ரிஜிஸ்டர் ஃபீஸ் 1000 ரூபாய், மொத்தம் 6000 ரூபாய் ஆன்லைன்ல படிக்கிறாருங்க. ஆனா இங்க கல்குடா பிரதேசத்தை சேர்ந்தவங்க, ஏராவூர், பெட்டிகிலோ, அடுத்தது புலனறுவையை சேர்ந்தவங்க பிசிக்கலுக்கு வாரது நல்ல சிறந்தது. தூரத்து பிரதேச ஆட்கள் என்ன செய்யலாம், ஆன்லைன்ல படிங்க, நிச்சயமா நல்ல ஒரு ஃபியூச்சரை தரும். அதே மாதிரி பிசிக்கல் படிக்கணும்னு சொன்னா நாங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம். என்கிட்ட இதுவரையில 5 கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாம். அடுத்தது நாங்க படிப்பிக்கிறதும் என்னத்துல ப்ரொஜெக்டர்ல தான் நான் படிப்பிப்பேன். ஏசி போட்டிருக்குது, ஏசியில நீங்க இருந்து படிக்கலாம். உங்களுக்காக வேண்டி நான் எல்லாமே தயார் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஆறாம் மாதம் வார ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுடைய பிசிக்கல் கிளாஸ் ஆரம்பிக்க இருக்குது. கோர்ஸ் ஃபீஸ் 20,000 ரூபாய், 2 மாச கோர்ஸ். ஃபர்ஸ்ட் மாசம் 10,000, செகண்ட் மாசம் 10,000, 20,000 கோர்ஸ். நீங்க பிசிக்கலுக்கு வந்து படிச்சீங்கன்னு சொன்னா மிகவும் பிரயோசனமா இருக்கும். நான் உங்களை நேரடியா பார்த்து கைட் பண்ணுவேன், எப்படி எப்படி செய்யணும், என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி நீங்க உருவாக்கணும். அரபிக்லையும் மூளைமாருக்கு 100க்கு 100% மிடிலிஸ்டுக்குரிய தரவுகளை நான் என்ன செய்வேன், தாரத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். எனவே நீங்க கட்டாயம் என்ன தொடர்பு கொள்ளுங்க. மூளைமார்கள் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. நிறைய மூளைமாறு என்ன செய்யறாங்க, வெளிநாட்டுக்கு போறதுக்கு எப்படி போற, என்ன ஜப்புக்கு போற, எப்படி தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. கட்டாயம் என்ன தொடர்பு கொள்ளுங்க மூளைமாறு. நல்ல முறையில நான் படிச்சு தரத்துக்கு உங்களுக்கு ரெடியா இருக்கிறேன். இந்த கிராஃபிக் டிசைனோட சேர்த்து ஏஐயும் உங்களுக்கு பண்றேன். ஏஐயும் நீங்க படிச்சு கொள்ளலாம் என்கிட்ட. கட்டாயம் என்ன தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய நம்பர் நான் வீடியோவிலையும் போடுறேன். 07715919367 அல்லது 0710133 இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. கட்டாயம் நாம நல்ல முறையில நாம படிப்போம். மூளைமார்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை நாம உருவாக்குவோம். மூளைமாறு நிறைய பேர் பள்ளிகள்லையும் பள்ளியிலையும் இருக்கணும். அதோட சேர்த்து என்ன செய்யணும், அதிகமான இப்ப நவீன காலத்துல என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்கின்றது, இந்த டெக்னாலஜிக்குள்ள நாம நுழையிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தரணும். ரைட், இந்த ரெடி ஆயிட்டு நம்மளுடைய போட்டோ ஏஐல பின்னுக்கு அபு ஹுரைரா ஆண்டு வந்திருக்கி, ரெட் கலர்ல கொடுத்திருக்கிறேன். ரெட் கலர்ல அடுத்தது முகமது புகாரி அபு ஹுரைரா நம்பர் 1 பேட்ஸ்மேன் இன் கல்குடா ஆண்டும் வந்துட்டு. ரைட், நாம இதுலயும் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணலாம். 3 பேருக்கு 4 பேர் போடலாம், 2 பேர் போடலாம். இப்படி நாம ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணலாம். நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறேன், இதை உருவாக்கி இருக்கிறேன். ரைட், இதை டவுன்லோட் பண்ணி நாம் என்ன செய்யலாம், ஸ்டேட்டஸா வச்சு கொள்ளலாம். நம்முடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல வச்சு கொள்ளலாம். இப்படி நாம தேவையான செய்யலாம். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய ப்ராம்ப்டுகள் இருக்குது. அந்த ப்ராம்ப்டுகளை எப்படி எடுக்கிறன்றது எல்லாம் நம்ம படிக்கலாம் ஏஐ டூல்ஸ் மூலமாக. கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம். இன்றைக்கு பார்த்த விஷயம் உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று தாங்க. நான் இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆன்லைன் பேட்ச் செகண்ட், பிசிக்கல் பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச். அந்த ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு 100க்கு 100% கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் 10 பேர் தான் எடுக்கப்படுறேன். நான் 15 பேர், 20 பேர், 25 பேர் நான் காசு தாண்டி நடக்கல. இது ஒரு சேவை, என்னுடைய படிப்பு. நான் இல்ம கற்றவன், இல்ம சரியான முறையில கற்றுக் கொடுக்கணும்ன்றதுக்காண்டி 10 பேர் தான் நான் எடுக்கப்படுறேன். 20 பேர் எடுத்து எனக்கு 20 பேரோட என்ன செய்யலாது மெனக்கிடையே. ஏன்னா நான் அதை அனுபவப்பட்டார். 20 பேர் சேர்ற 5 பேரை கவனிக்கிற மிச்ச 15 பேர் ஒண்ணுமே இல்லாம 25,000 30,000 கட்டி எந்த பிரயோசனமும் இல்லாம பேய்த்துடுறாங்க. ஆனா என்கிட்ட வார 10 பேரும் 10 பேரா போகணும்ன்றதுக்காண்டி நான் பிசிக்கல் பேட்சை உருவாக்கியிருக்கேன். அதுவும் முக்கியமா மூளை மாறுவாங்க. மூளை மாறு கட்டாயம் படிங்க. இந்த விஷயத்த
மேக்சிமம் 20,000 ரூபாய் காசு. ஃபர்ஸ்ட் மந்த் 10,000, அடுத்த மாசம் 10,000. ஒரு சின்ன ஒரு தொகை தான், பெரிய தொகை இல்லை. 20,000 என்று சொல்றது கட்டி நீங்க படிங்க. கட்டாயம் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆளா இருந்தா நீங்க கட்டாயம் இந்த கோர்ஸை நீங்க படிச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. கடைசியா இன்னொரு தரம் நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். பிசிக்கல் கிளாஸுக்கு வர ஆக்கள், அது மூளை மாறா இருந்தாலும் சரி, மூளை இல்லாத ஆக்களா இருந்தாலும் சரி, கிராஃபிக் டிசைன்ல போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கன்வா, இது 3ம் நான் படிச்சு கொடுக்க போறேன். அதுவும் தரவா படிச்சு கொடுக்க போறேன். அதோட சேர்த்து வீடியோ எடிட்டிங் பேசிக்கா படிச்சு கொடுக்க போறேன். அடுத்தது ஏஐ மாஸ்டரி, ஏஐ டூல்ஸை நான் ஃப்ரீயா படிச்சு கொடுப்பேன். இது ஃப்ரீ. இந்த ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. ஏஐ மாஸ்டரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. இது தனியாக ஒரு கோர்ஸ். ஏஐ மாஸ்டருக்கு தனியாக ஒரு கோர்ஸ். இது நீங்க ஏஐ படிக்கிறேன்னு சொன்னா தனியாக படிக்க வேண்டி வரும். இது உங்களுக்கு நான் ஃப்ரீயா நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு தந்திருக்கிறேன். சரியா? ஏஐ மாஸ்டரியே உங்களுக்கு நான் ஃப்ரீயா தந்திருக்கிறேன். இந்த ஏஐ மாஸ்டரியே ஒரு 15,000 20,000 கட்டி நீங்க படிக்க வேண்டி வரும், நீங்க தனியா படிச்சீங்கன்னு சொன்னா. அது மாத்திரமல்ல, வீடியோ எடிட்டிங் நீங்க தனியா படிக்க வேண்டி வரும். அதே மாதிரி போட்டோ எடிட்டிங் தனியா படிக்க வேண்டி வரும். எனவே இந்த ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பேட்சுக்கு நான் இது எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்க போறேன். ஆன்லைன்ல பொதுவா ஃப்ரீயா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆன்லைன்ல நீங்க வாங்கி போடுறாக்கள் ஆன்லைன்ல படிச்சு கொள்ளுங்க. ஆனா ஆன்லைன்ல விட நான் 100% நான் சொல்லுவேன், நான் படிச்சு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற இடத்துல வச்சு நான் சொல்லுவேன், பிசிக்கல்ல படிக்கிறது பெட்டர். தூரத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை, அவங்க ஆன்லைன்ல படிச்சு தானே ஆகணும். நம்மகிட்ட படிக்கணும்னு சொன்னா ஆன்லைன்ல படிச்சு தானே ஆகணும். சொல்லு அது நம்ம கட்டாயப்படுத்தல. இப்ப ஒரு ஆள் யாழ்ப்பாணத்துல இப்ப மன்னார்ல இருந்து என்கிட்ட படிக்கிறாங்க. மன்னார்ல இருந்து இங்க வாரத்துக்கே ஒரு தொகை பணம் தேவைப்படும் என்ன. அப்ப அதனால அவங்க இங்க வந்து படிக்கல. அது பிசிக்கல் கிளாஸ் அவங்க ஆன்லைன்ல தான் படிக்காங்க. பெஸ்டா செஞ்சு கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு. அவங்களுடைய ஃபீட்பேக் நான் இன்ஷா அல்லாஹ் நான் பேஜில் போடுவேன். நான் ஃபர்ஸ்டா உருவாக்குனது. செகண்ட் பேஜ் இதே மாதிரி நீங்களும் நல்லபடியா படிங்க, ஆன்லைன் பேஜ். அடுத்தது எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 பேர் மன்னார்ல இருந்து ஏற்கனவே படிச்ச ஆக்களுக்கான இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ராவா வேறைய அவங்க டைம் உண்டு எடுத்து திங்கள் செவ்வாய் புதன்ல காலையில அவங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லி இப்ப படிக்க போறாங்க. நாளையில இருந்து அவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல நீங்க தனிப்பட்ட முறையிலையும் என்கிட்ட படிக்கணுமாக இருந்தால், நீங்க கிளாஸுக்கு வாரத்துக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில படிக்கணும்னு தான் நீங்க உங்களுக்குரிய டைமை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். கட்டாயம் ஃபர்ஸ்ட் பேட்ச் பிசிக்கல் கிளாஸ் நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போட போகுது. நீங்க கட்டாயம் முந்திக் கொள்ளுங்க பதிவுகளுக்கு. இதுவரையில 4 சீட், எனக்கு இன்னும் கொஞ்சம் சீட் தான் இருக்கு, லிமிடெட் சீட் தான் இருக்குன்றலாம் நான் சொல்லல. 10 பேர்ல 4 பேர் சேர்ந்திருக்கிறாங்க, இன்னும் 6 பேர் சேர்ந்தீங்கன்னு சொன்னா நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது இல்ல ஒரு வேத்தான கோர்ஸை நான் ஆக்கி தருவேன் அந்த பிசிக்கல் கிளாஸை இன்ஷா அல்லாஹ். என்ன தொடர்பு கொள்ளுங்க. 077 15 91 367, 071 01 33 473.